அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வயதுக்கு பிறகு அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெருமொரு பாக்கியம்தான் நேரடியாக பேசுவதற்காக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானத்துக்கு அல்லாஹ் அழைப்பித்தெடுத்தான். நபிமார்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுவதற்கு அல்லாஹ் தூர் சீனா மலைக்கு வரும்படி அல்லாஹ் சொல்லியிருந்தார். மிஸ்ரில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூர் சீனா என்ற மலை அடிவாரத்துக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை அழைத்தான். வக்கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு நேரடியாக பேசிய ஒரு நபி. அதனால தான் மூசா கலீமுல்லா, அல்லாஹோடு பேசியவர். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேசுவதற்கு அல்லாஹ் 7 வானத்தை கடந்து தன் பக்கம் அல்லாஹ் எடுத்தான். அந்த பிரயாணம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு முஅஜிஸாவாக பார்க்கப்படக்கூடிய பிரயாணம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதிகமான உலமாக்களிடம் இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் அந்த பிரயாணம் நடந்தது என்று உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 50வது வயதிலே தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார்கள். மனைவியுடைய வஃபாத்துக்கு அடுத்து தன்னுடைய பெரியப்பா அபூ தாலிப் வஃபாத்தானார். 2 பேருடைய மௌத்துக்கு பிறகு மக்காவில் வாழ்வது கஷ்டமாகியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டுவிட்டு தாயிஃபுக்கு சென்றார்கள் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக. தாயிஃபிலே போய் நபி அவர்கள் 10 நாட்கள் தான் தங்கியிருந்தார்கள். இஸ்லாத்தை சொல்லும் பொழுது தாயிஃப் மக்கள் கல்லால் அடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லடிகளை வாங்கி கொண்டு மக்காவுக்கு வந்தார்கள். மக்காவுக்கு வந்த பொழுதுதான் அல்லாஹ் இந்த பிரயாணத்தை ஏற்பாடு செய்திருந்தார். சகோதர சகோதரிகளே, இந்த பிரயாணத்தின் மிக முக்கிய அம்சம் என்னவென்றால், இது உலக முடிவு வரை பேசப்படக்கூடிய ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்திலே அல்லாஹ் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்துக்கு சொல்வது அல் இஸ்ரா. மற்றது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானத்தை தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரை உள்ள பிரயாணம். இந்த பிரயாணத்துக்கு சொல்வது அல் மிஅராஜ். இஸ்ரா வல் மிஅராஜ். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு தன்னுடைய உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய பெரியப்பாவுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தான் நபி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வழமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாசலால் வருவார். ஆனால் அன்று இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூரையால் வந்தார், மேல் கூரையால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்தார். ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை பிளந்தார். நெஞ்சை பிளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை வெளியெடுத்தார். இவைகளெல்லாம் இந்த காலத்திலே பேசும் பொழுது ஒரு சந்தேகம் வராது. ஏனென்றால் இருதயத்தை வெளியெடுத்து ஆபரேஷன் பண்ணுவதென்பது நாம் எல்லோருமே பார்த்த விடயங்கள். அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே சொல்லும் பொழுது இதை எவ்வாறு நம்பி இருப்பார்கள்? நம்பினார்கள் சஹாபாக்கள்.
சஹாபாக்கள் நம்பினார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி இருந்தால் இவைகளை சந்தேகமாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள். எப்படி நெஞ்சை பொளந்து வெளியெடுக்கிறது? நெஞ்சை பிளந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருதயத்தை வெளியெடுத்தார்கள். இது முதலாவது தடவையும் அல்ல. இதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 வயதிலே தாயிஃபிலே பனு சாத் என்ற இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு முன்னாலும் வந்து நபியுடைய நெஞ்சை பிளந்து இருதயத்தை கழுவினார்கள், உள்ளத்தை கழுவினார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜம்சம் தண்ணீர் கொண்டு வந்திருந்தார்கள். ஜம்சம் தண்ணீரால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயம் கழுவப்பட்டது. இந்த இடத்திலே உலமாக்கள் ஆபரேஷன் செய்தவர் சய்யிதுல் மலாயிகா, மலக்குகளுடைய தலைவர். ஆபரேஷன் பண்ணப்பட்டவர் சய்யிதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர். ஆபரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் சய்யிதுல் மா, மூன்றுமே சய்யித். சய்யிதுல் மலாயிகா, சய்யிதுல் அம்பியாவை சய்யிதுல் மாவால் ஆபரேஷன் செய்தார். இதிலே பெரும் நுட்பங்கள் நுணுக்கங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் உள்ளத்தை சுத்தம் செய்தார். இருதயத்தை கழுவியதற்கு பிறகு அதை வைத்து தேய்த்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அந்த காலத்திலே நபி அவர்களுக்கு 10 ஆண்டுகள் ஹிதுமத் செய்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், இன்னி லஅரா மகீத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சி தேய்க்கப்பட்டதை நான் பார்த்திருக்கின்றேன். அதை பார்ப்பார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருதயத்தை கழுவி வைத்து தேய்த்து விட்டு இப்பொழுது நபி அவர்களை எழுப்பாட்டினார்கள். நபி அவர்கள் கனவில் செல்லவில்லை. இந்த பிரயாணம், இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் கனவில் நடக்கவில்லை. எழுப்பினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாகனம் கொண்டு வந்திருந்தார்கள். அந்த வாகனத்துடைய பேர்தான் புராக். புராக் என்ற வாகனம் அது குதிரையும் இல்லை, கழுதையும் இல்லை. புராக்குடைய வேகம், அதில் ஏறி உட்கார்ந்தால் கண் பார்வை எவ்வளோ தூரம் செல்லுமோ முதலாவது எட்டை அந்த இடத்தில் வைக்கும். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புராக்கிலே ஏற்றினார்கள். முன்னால் நபி அவர்கள், பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டகத்தில், குதிரையில் 37 பேரை ஏற்றிருக்கிறார்கள். உலமாக்கள் அவ்வளோ பேரும், அதில் ஒரு ஆள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். புராக்கில் ஏறிய பொழுது புராக் நடுங்கியது சந்தோஷத்தால். எனக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டாங்களே என்ற சந்தோஷம். எனக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டாங்களே என்ற சந்தோஷம். எதற்கு? புராக். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் புராக்கிலே பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். புராக் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பறக்கின்றது. அந்த காலத்திலே சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு பிரயாணம் செய்வதற்கு ஒரு மாதம் தேவை. ஒரு மாதம் தேவை. ஒரு மாதம் பிரயாணம் செய்யக்கூடிய தூரத்தை ஒரு இரவிலே கடந்தது புராக். அல்லாஹ் கடக்க வைத்தான். சூரத்துல் இஸ்ரா என்று குர்ஆனில் இருக்கின்றது. இந்த சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் ஆயத், சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதீ பாரக்னா ஹவுலஹு
லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் எப்படி தொடங்குறான் என்றால் சுப்ஹானல்லதீ, அல்லாஹ் மிக தூய்மையானவர். நீங்க நினைக்கிற அல்லாஹ் இல்ல, அல்லாஹ். நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறோம், இப்படித்தான் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ்வை உலகத்தில் உள்ள ஒரு பலசாலியாக, உலகத்தில் உள்ள ஒருவனை பார்த்து அல்லாஹ்வை நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கிற எல்லாற்றையும் விட்டு அல்லாஹ் தூய்மையான. உங்களுக்கு என்ன கணக்கு போடையில அல்லாண்டா யார், உங்களுக்கு முழு குர்ஆனும் தெரிஞ்சா மட்டும்தான் அல்லாஹ் விளங்கலாம். 6666 ஆயத்தும் உங்களுக்கு தெரிந்தா அடுத்த பதில் உங்களுக்கு அல்லாஹ்வை தெரியும். அல்லாஹ் சூரத்து ஜுமர்லே வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி வல் அர்து ஜமீஅன் கபததுஹு யௌமல் கியாமஹ் والسماوات مطويات بيمينه سبحانه وتعالى أما يشركون. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நீங்க விளங்கல்ல. இவ்வளோ பெரிய பிரயாணத்தை ஒரு வினாடியில செய்ய வச்சவை யார்? வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, நீங்க அல்லாஹ்வை சரியா விளங்கல். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா கியாமத்தில்? வல் அர்து ஜமீஅன், முழு பூமியையும் அல்லாஹ் கையில் எடுத்துருவார். அப்ப எப்படி நீங்க யோசிக்க போறீங்க? அல்லாஹ்வை அவ்வளோ பூமியையும் அல்லாஹ் கையில் எடுத்துருவார். வஸ்ஸமாவாது மத்வியாத், 7 வானத்தையும் நாங்க பாய் சுருட்டுறது போல சுருட்டிட்டுவான் அல்லாஹ். சிந்திக்கலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட தூய்மையானவன். அல்லாஹ் சொல்றான் சுப்ஹானல்லதீ, அல்லாஹ் மிக தூய்மையானவன். என்ன செய்தான்? அஸ்ரா, அஸ்ரா என்றால் இரவு நேரத்தில் பிரயாணம் செய்ய வைத்தான். யாரை? பிஅப்திஹி, தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கிருந்து எங்கு? மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலிருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, எங்க? பலஸ்தீனுக்கு. ஒரு இரவுல. அந்த காலத்தில் எல்லாருக்கும் ஆச்சரியம் தான், ஆனால் நம்பினார்கள். ஃப்ளைட்டும் இல்லைன்னா நாங்க நம்ப மாட்டோம். முடியும் ஜெட் இல்லைன்னா நம்பவே எப்படி போறது? பொய்யா இருக்கும். இந்த ஆயத்தை கொஞ்சம் மூளை படுது இல்லையா? ஆயத் மூளைக்கு படாத ஆயத், மூளைக்கு படாத ஹதீஸ் எல்லாம் தட்டி விட்டுருவாங்க. மூளைக்கு படலாம், படாம இருக்கலாம், நம்பிக்கை வேறு. சகோதரர்களே, அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, மக்காவிலிருந்து நபி அவர்களை புராக்கிலே பலஸ்தீனுக்கு அல்லாஹ் கொண்டு வந்தார். ஒரு இரவிலே. இந்த இரண்டையும் கட்டியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மஸ்ஜிதுல் ஹராமை கட்டி 40 ஆண்டுகளுக்கு பிறகு பலஸ்தீனை கட்டினார். ரெண்டையும் கட்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஏன் கொண்டு வந்தோம் தெரியுமா? அல்லாஹ் நேரடியாக மக்காவில் இருந்து ஏத்தேலாதா மேல, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து நேரடியாக வானத்துக்கு எடுக்க வேண்டியதுதான் அல்லாஹ் நபி அவங்கள. ஏன் அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்தான்? ஏன் கொண்டு வந்தான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், பாரக்னா ஹவுலா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி நாம் பரக்கத் செய்திருக்கின்றோம். என்ன பூமி அது? பரக்கத் செய்யப்பட்ட பூமி அது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பூமி அது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அங்குதான் இருக்குது. மதீனத்துல் கலீல் என்று பலஸ்தீனிலே மதீனத்துல் கலீல் இருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாராவுடைய கபர் அங்குதான் இருக்கிறது பக்கத்திலே.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஹஸரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது அங்குதான். அவருடைய கபரும் அங்குதான் இருக்கிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியுடைய கபர் அங்குதான் இருக்கின்றது. ஹஸரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரும் அங்குதான் இருக்கின்றது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவரையும் அங்குதான் அடக்கும்படி வசியத் செய்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் அங்குதான் இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தீயிலே இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மௌத் நெருங்கி விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த பூமியில் என்னை மௌத்தாக்கி விடாதே, பலஸ்தீனில் என்னை மௌத்தாக்கு, பலஸ்தீனுடைய பூமியை நெருக்கமாக்கு. அல்லாஹ் பலஸ்தீனை நெருக்கமாக்கினான். பலஸ்தீனிலே ஜீபு என்ற மலை இருக்கிறது. அந்த மலை அடிவாரத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிமார்கள் ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே வாழ்ந்தவர். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீனிலே தான் இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனை கட்டியவர், மஸ்ஜித் அக்ஸாவை கட்டியவர், பலஸ்தீனுடைய முழுதையும் கவனம் செலுத்தியவர். ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரும் பலஸ்தீனிலே தான் இருக்கின்றது. அதற்கு பிறகு வந்த நபிமார்கள் எல்லாரும் சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே தான் பிறந்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே தான். ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தது பிறந்தது அனைத்தும் பலஸ்தீனிலே தான். ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது, வாழ்ந்தது, உயர்த்தப்பட்டது அனைத்தும் பலஸ்தீனிலே தான். இவ்வளோ நபிமார்கள் வாழ்ந்து மௌத்தான பூமிதான் பலஸ்தீன். அல்லாஹ் அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு அல்லாஹ் கொண்டு சென்றார். பலஸ்தீனை அடைந்த பொழுது புராக்கை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பலஸ்தீனுடைய ஒரு இடம் இருக்கிறது, புராக் கட்டப்பட்ட இடம், அந்த இடத்திலே புராக்கை கட்டினார்கள். புராக் கட்டப்பட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். பள்ளிவாசலுக்குள்ளே அல்லாஹ் முழு நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைத்திருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி நபி வரை அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைத்திருந்தான் பலஸ்தீனிலே. நபி அவர்கள் முன் சென்று 2 ரகாத் தொழுவித்தார்கள். அனைத்து நபிமார்களுக்கும் 2 ரகாத் தொழுவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரகாத் தொழுவித்ததற்கு பிறகு நபிமார்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி நபி வரை அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் சேர்த்திருந்தார். وَاسْأَلْ مَنْ أَرْسَلْنَا مِنْ قَبْلِكَ مِنْ رُسُلِنَا أَجَعَلْنَا مِنْ دُونِ الرَّحْمَنِ آلِهَةً يُعْبَدُونَ. நபியே, எல்லா நபிமாட்டையும் கேளுங்க கொஞ்சம். அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வோட வேறையாவது கடவுள் இருக்குதா? எல்லாரோடையும் பேசினாங்க நபி அவர்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களோடையும் பேசிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் இஸ்ராவுடைய பிரயாணம் முடிகிறது. அடுத்தது மிஅராஜுடைய பிரயாணம் ஆரம்பிக்க போகிறது. பலஸ்தீனுடைய பூமியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துக்கு ஏறப்போகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நேரம் போதாது, அடுத்த வாரம் வானத்துக்கு ஏறும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் கஸ்தூரி வாடை ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூக்குக்கு பட ஆரம்பிக்கின்றது. கஸ்தூரி ஏன் எங்கிருந்து வருகிறது என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், சில கபர்கள் இருந்து வருகிறது. முதல் வானம், 2ஆம் வானம், 3வது வானம், 4வது வானம், 5வது வானம், 6வது வானம், 7வது வானம், அதற்கு பிறகு பைத்துல் மஅமூர், அதற்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹா, சுவர்க்கம் நரகம் என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுத்பாவிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்
சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஅஜிஸாக்களை நம்பி வாழக்கூடிய மூமின்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. இந்த ரஜபுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அனைத்து பரக்கத்துகளிலும் எங்களுக்கும் பங்கு தருவாயாக. எங்களுக்கு வந்திருக்கும் நோய், முசீபத்துகள், சோதனைகள் அனைத்தையும் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக. ரமதானை அடையும் பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.